أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிக்கினியமான மாணவிகளே, இது ஹில்யத்து தாலிபில் இல்முடைய வகுப்பு. இன்றைய வகுப்பில் மார்க்க கல்வி தேடும் மாணவியிடம் இருக்க வேண்டிய ஒரு சில அம்சங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தாலிபுல் இல்மிடம் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நஹ்மது ஃபி தலப். மார்க்க கல்வி தேடுவதிலே பசி தீராமல் இருப்பது, தாகம் தீராமல் இருப்பது, அதிகமாக உட்கொள்வதை அந்நஹ்மது என்று சொல்வார்கள். அதாவது மார்க்க கல்வி தேடுவதிலே போதும் என்கிற ஒரு நிலைக்கு நாம் ஒருபோதும் வரக்கூடாது. மாறாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக கிடைக்குமா, இன்னும் படிக்க வாய்ப்பு கிடைக்குமா, இந்த ஷேக்கிடம் படிக்க முடியுமா, அந்த ஷேக்கிடம் படிக்க முடியுமா, இந்த புக்கு படிக்க முடியுமா, அந்த சிறந்த நூலை படித்து முடிக்க முடியுமா என்று தாகம் தீராதவர், பசி தீராதவர் தொடர்ந்து இன்னும் வேணும் என்று சொல்வது போல் மார்க்க கல்வியில் நம்முடைய பசி தாகம் தீரக்கூடாது. அந்நஹ்மது ஃபி தலப். அடுத்து சொல்கிறார்கள், இதா அலிம்தல் கலிமத்தல் மன்சூபத்த இலல் ஹலீஃபத்திர் ராஷிதி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கீமத்து குல்லி இம்ரிஇன் மா யுஹ்சினு وقد قيل ليس كلمة أحض على طلب العلم منها فاحذر غلط القائل ما ترك الأول للآخر وصوابه كم ترك الأول للآخر. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நீ சரியாக புரிந்து கொண்டால், என்ன வார்த்தை? கீமத்து குல்லி இம்ரிஇன் மா யுஹ்சினு. ஒருவர் தான் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு சிறப்பாக செய்கிறாரோ அவ்வளவுதான் அந்த நபருடைய மதிப்பு அதிகமாகும். ஒருவருடைய மதிப்பை எடை போடுவதாக இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியத்தை எவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. இது எந்த துறையாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய பணியில் எவ்வளவு சிறப்பாக அந்த தன்னுடைய வேலையை செய்கிறாரோ அவ்வளவு மதிப்பு, மக்களுடைய பார்வை அதிகமாகும். அதுபோன்றுதான் மார்க்க கல்வி விஷயத்திலே எவ்வளவு சிறப்பாக நாம் அந்த மார்க்க கல்வியை தேடுவோமோ, தேடி அந்த கல்வியை சரியாக பயன்படுத்துவோமோ அவ்வளவு நம்முடைய மதிப்பு, மக்களுடைய பார்வையிலும் அல்லாஹ் மதிப்பை ஏற்படுத்துவான். ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய மதிப்பு அதிகமாகும். இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை மார்க்க கல்வியை முறையாக தொடர்ந்து தேட வேண்டும் என்கிற விஷயத்தில் நம்மை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதைவிட எந்த ஒரு வார்த்தையும் நம்மை மார்க்க கல்வி தேடுவதிலே என்கரேஜ் செய்யக்கூடிய, ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தை இல்லை என்று சொல்லப்படுகிறது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு மார்க்க கல்வியை சிறப்பாக தேடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை விட எதுவும் சிறந்த வார்த்தை இல்லை என்று சொல்லலாம். குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு, அல்லது சில பேர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் ஏற்க வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை விட மார்க்க கல்வியை தொடர்ந்து சிறப்பாக தேட வேண்டும் என்று ஊக்கம் அளிக்கும் இதைவிட சிறந்த வார்த்தை பார்க்க முடியாது என்று சில பேர் சொன்னதாக பக்கர் அபு ஸைத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகுதான். எனவேதான் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்க கல்வியை சிறப்பாக தேட வேண்டும் என்று ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தை தான் மிக மேலாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஜுமர் அத்தியாயத்தின் 9ஆம் வசனம், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். மார்க்க கல்வி கற்றவர்களும் மார்க்க அறிவு இல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று நபியே கேட்பீராக. என்ன அர்த்தம்? சமமாக மாட்டார்கள். இந்த வார்த்தை இன்னும் நமக்கு ஊக்கம்
தருகிறது மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்று. அதே போல்தான் முஜாதலா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் 11 அல்லாஹ் அதில் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களின் நம்பிக்கை கொண்டவர்களுடைய, அதிலும் குறிப்பாக ஊதுல் இல்ம கல்வி வழங்கப்பட்டவர்கள், மார்க்க கல்வி தேடக்கூடிய மக்களுடைய அந்தஸ்துகளை, தரஜாத்துகளை எல்லாம் உயர்த்துவான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நமக்கு அதிகமாக ஊக்கமளிக்கிறது. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை குறித்து நலம் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க அறிவை தருகிறான். அதேபோல் இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னல் உலமா வரஸத்துல் அம்பியா. உலமாக்கள் தாம் அம்பியாக்களுடைய வாரிசுகள். எனவே குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு அதிகம் ஊக்கம் தருகிறது, என்கரேஜ் செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆம், குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை எல்லா துறையிலும் ஃபிட் ஆகும். ஒருவர் எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய வேலையை செய்கிறாரோ அவ்வளவு அவருடைய மதிப்பு அதிகமாகும். எனவே இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொண்டால், சில பேர் சொல்வார்கள் மா தரக்கல் அவ்வல் லில் ஆஹிரி ஷைஆ என்று, ஒரு பழமொழியாக. அதாவது முன் சென்றவர்கள் பின் வந்தவர்களுக்கு எதையும் விட்டு வைக்கவில்லை என்று சொல்வார்கள். இந்த பழமொழி தவறு என்பதை நீ தெரிந்து கொள் என்று ஷேக் பக்கர் பின் அபு ஸைத் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே முந்தியவர்கள், முன் சென்றவர்கள் பின்னால் வந்தவர்களுக்கு எதையும் விட்டு வைக்கவில்லை என்பது தவறான பழமொழி. மாறாக சரியான பழமொழி என்னவென்றால், கம் தரக்கல் அவ்வல் லில் ஆஹிரி. முன் சென்றவர்கள் பின் சென்றவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறார்கள். இதுதான் கரெக்டான பழமொழி. அதாவது இந்த பழமொழியை கவனத்தில் கொள். முன் சென்றவர்கள் பின் சென்றவர்களுக்கு எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவில்லை. இந்த பழமொழி எடுத்துக்கொண்டால், அதான் எல்லா ஆய்வுகளும் செய்து விட்டார்களே பழைய உலமாக்கள். ஹதீஸ் துறையில் ஆய்வு செய்து விட்டார்கள், தஃப்சீரில் ஆய்வு செய்து விட்டார்கள், தஃப்சீர் எழுதி விட்டார்கள், ஹதீஸிலும் ஹதீஸ் கலையிலும் நூல்களை தொகுத்து விட்டார்கள், ஃபிக்கிலும் நூல்களை எழுதிவிட்டார்கள். நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, நாம் உழைக்க வேண்டிய தேவையில்லை என்று சோம்பேறித்தனத்தில் நாம் சென்று விடக்கூடாது, சோம்பேறி ஆகிவிடக்கூடாது. எல்லாமே அறிஞர்கள் செய்து விட்டார்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கிலும் அறிஞர்கள் தன்னுடைய பணிகளை செய்து விட்டார்கள். இப்போது இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய நமக்கு எந்த ஒரு வேலையையும் முந்திய உலமாக்கள் விட்டு வைக்கவில்லை. நாம் ஜாலியாக நாம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் என்று இந்த வார்த்தை, இந்த பழமொழியை கேட்டு நாம் என்ன செய்யவிடக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது. மாறாக சரியான பழமொழி என்ன, கம் தரக்கல் அவ்வல் லில் ஆஹிர். முன் சென்றவர்கள் பின் சென்றவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதையும் இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று என்ன, இன்னும் எத்தனையோ பணிகள் உண்டு மார்க்கத்திற்கு, எத்தனையோ பணிகள் செய்யலாம், அந்த பணிகளை முந்தியவர்கள் செய்யவில்லை. குறிப்பாக அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பணிகளை என்ன செய்ய வேண்டும், அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் முந்திய உலமாக்கள் பல ஆய்வுகளை செய்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ், பல பணிகளை செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய பணிகளை அப்டேட் செய்ய வேண்டுமா இல்லையா? அந்த காலத்தில் நூல்களை எழுதினார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த காலத்தில் வெப்சைட் என்று உருவாக்குவதும் தேவைதானே? அப்போது வெப்சைட் உருவாக்கக்கூடிய அந்த வேலைகளை அறிஞர்கள் முந்திய அறிஞர்கள் செய்து விட்டா சென்றார்கள்? இல்லை. எனவே அவர்கள் செய்த பணிகளை கொண்டு வெப்சைட்டுகளை உருவாக்குங்கள், அப்ளிகேஷன்ஸ் வழியாக மக்களுக்கு மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது அதை உருவாக்குங்கள். அல்லது யூடியூப் இந்த மீடியாவை பயன்படுத்தி என்னென்னவோ தவறான விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்கள், நன்மையான விஷயத்திற்கு அதை பயன்படுத்துங்கள். இந்த வேலையெல்லாம் இல்லையா? எனவே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மார்க்க சேவை செய்வதற்கு இன்னும் பல வழிகள் உண்டு, பல வேலைகள் உண்டு. அப்படி இருக்க முன் சென்றவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய வேலைகள் உண்டு, இது ஒரு அர்த்தம். நிறைய வேலைகளை விட்டு சென்று இருக்கிறார்கள், செய்வதற்கு நிறைய வேலைகள் உண்டு, உழைப்பதற்கு நிறைய மைதானங்கள் உண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு அர்த்தம் என்ன, முன் சென்றவர்கள் பின் வரக்கூடியவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறார்கள். அதாவது நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள், படிப்பதற்கு நிறைய கண்டென்ட் உண்டு, படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு.
ஆயிரக்கணக்கான சலஃப்மார்களுடைய சரியான வழிமுறையில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அறிஞர்களின் ஆயிரக்கணக்கான நூல்கள் உண்டு. படிப்பதற்கு நிறைய பிரயோஜனமான புக்குகள் உண்டு. எனவே படித்துக்கொண்டே சாகும் வரை படித்து கொண்டிருந்தாலும் ஒரு பகுதியை தான் படிக்க முடியும். நிறைய விஷயங்கள் உண்டு, அதை படிக்கலாம். எனவே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாறாக படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு, பிரயோஜனமான நிறைய நூல்கள் உண்டு என்று அறிஞர்களிடம் கேட்டு, குறிப்பாக அரபி மொழியை கற்றுக்கொண்ட பிறகு பிரயோஜனமான நூல்கள் படிப்பதற்கு வாசிப்பதற்கு பிரயோஜனமான நூல்கள் என்று அறிஞர்கள் பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள். அந்த நூல்களை படிப்பது. அடுத்த கட்டத்தில் வேறு என்ன படிக்கலாம் என்று படிக்க தொடங்கினால் நிறைய விஷயங்கள் உண்டு. எனவே நிறைய விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். என்று பார்த்தாலும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த பழமொழி நம்ம என்ன செய்யும், தூண்டும் என்பதை தான் ஷேக் அவர்கள் இங்கே சொல்ல விரும்புகிறார்கள். சரி, அடுத்ததாக ஷேக் அவர்கள் சொல்கிறார், பக்கர் அபு ஸைத் ரஹிமஹுல்லா, ஃபஅலைக பில் இஸ்திக்ஸார் மின் மீராஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீராஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்து, இந்த மார்க்க கல்வி, அதை அதிகமாக நீ அடைந்து கொள். ஒருவர் சொத்து விட்டு போனா இவ்வளவு போதும் என்று சொல்லுவோமா? பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். எவ்வளவு அதிகமாக கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம். அப்படி இருக்க ரசூலுடைய சொத்து இது மார்க்க கல்வி, அதில் போதும் என்று வரக்கூடாது. படித்தது போதும் இல்லை, அந்த சிந்தனை வரக்கூடாது. மாறாக சாகும் வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக கிடைக்குமா, இன்னும் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மார்க்க கல்வியை இன்னும் அதிகமாக படிப்பதற்கு, இன்னும் அதிகமாக அடைவதற்கு, இன்னும் ஆழமாக படிப்பதற்கு, சில விஷயங்களை மேலோட்டமாக படிப்போம் ஒரு 3 வருடத்திலே 5 வருடத்திலே, அதே விஷயங்களை ஆழமாக படிப்பதற்கு இன்னும் நேரம் தேவைப்படும், காலம் தேவைப்படும். ஆழமாக படிப்பது என்று தன்னுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டே இரு. ஒமஹமா பலகத ஃபில் இல்மி ஃபததக்கர். எவ்வளவு படித்தாலும் இந்த பழமொழியை கவனத்தில் கொள். கம் தரக்கல் அவ்வல் லில் ஆஹிர். முன் சென்றவர்கள் பின் வந்தவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். செய்வதற்கு பணிகளும் நிறைய உண்டு, படிப்பதற்கு கல்வியும் இன்னும் நிறைய உண்டு என்பதை கவனத்தில் கொள் என்று சொல்கிறார்கள். எனவேதான் அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, சலஃப்மார்கள் ஒரு பிரபலமான ஒரு அறிஞர் தான் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா என்பவர். 6ஆம் நூற்றாண்டில் அல்லது 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார், ஹதீஸ் நூல்கள், பல ஏகப்பட்ட நூல்கள். இவர்களுடைய நூல்களின் எண்ணிக்கையை பார்த்தால் 400க்கு மேற் போகும். 400க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்று. அவர்கள் தன்னுடைய 80 வயது 80 அல்லது 70 வயதை தாண்டிய பிறகு சொல்கிறார், எனக்கு ஹிராத்துடைய கல்வி அதிகமாக இருந்ததில்லை. குர்ஆனுடைய ஹிராத், வெவ்வேறு ஹிராத் சம்பந்தமான ஒரு பெரிய அறிவு எனக்கு இருந்ததில்லை. எனவே என்னுடைய மகன் ஹிராத்தை எல்லாம் நன்றாக படித்த புலமை பெற்ற ஒரு ஆசிரியரிடம் சென்று என்னுடைய மகன் ஹிராத்துடைய கல்வியை படிக்க சென்ற பொழுது நானும் என் மகனோடு சேர்ந்து அந்த துறையும் படிக்கலாமே என்று நானும் படிக்க தொடங்கினேன் என்று சொல்கிறார். இப்போது 70 வயது 80 வயது தாண்டிய பிறகு. இன்னும் பாருங்கள், போதும் என்கிற ஒரு இது கிடையாது. 400 நூலை தொகுத்திருக்கிறார், அல்லது குறைந்தது 300க்கு மேற்பட்ட நூல்களை கண்டிப்பாக தொகுத்திருக்கிறார் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா. அவ்வளவு நூல் தொகுத்தவர் படித்தது போதும், இன்னும் என்ன படிப்பது என்று யோசித்தாரா ஒரு நாளாவது? இல்லை, மாறாக தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தார்கள். அதே போல்தான் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக படித்தால் இன்னும் அதை ஆழமாக தெரிந்து கொள்ளலாமே என்கிற அந்த தேடல் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார்கள், சஅல்து அன் ஹர்ஃபின் 20 சனா. நான் ஒரு விடயத்தை குறித்து அதில் இன்னும் தெளிவாக, இன்னும் தெளிவு பெற வேண்டும் என்று அந்த ஒரு விடயத்தை குறித்து கல்வி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சந்தித்த அத்தனை அறிஞர்களிடமும் அதை குறித்து கேட்டு கேட்டு நான் 20 வருடங்கள் தொடர்ந்து அந்த விடயத்தை குறித்து கேட்டு கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஒரு விஷயத்தை பற்றி இந்த அறிஞர் என்ன சொல்கிறார், அந்த அறிஞர் என்ன சொல்கிறார், டெஸ்ட் செய்து பார்க்கலாம். இந்த எண்ணத்தோடு கேட்பது தவறு. இவர் ஏதாவது புது விளக்கத்தை சொன்னால், கூடுதலான ஒரு விளக்கத்தை சொன்னால் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இவர் என்ன செய்கிறார், ஒரு விஷயத்தை குறித்து பல அறிஞர்களிடம் கேட்டு ஏறக்குறைய 20 வருடங்கள் கேட்டு என்ன செய்கிறார், விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்படி
கல்வி கற்பதற்கு ஒரு லிமிட் கிடையாது. மாறாக இது சாகும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், சாகும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தேடினாலும் எவ்வளவு படித்தாலும் படிப்பதற்கு இன்னும் பல விஷயங்கள் உண்டு, போதும் என்று யோசிக்க கூடாது. அதற்கு ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்னு உஸைமீன் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். நீங்கள் எவ்வளவு படித்தாலும் உங்களை விட அதிகமாக படித்தவர்கள் இருப்பார்கள், உங்களை விட அதிகமாக படித்தவர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருக்கும் மேல் அல்லாஹ் இருக்கிறான், அதிகம் தெரிந்தவன். எனவே படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஒரு உதாரணத்தையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம். ஹிதர் அல்லது ஹதீர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இருவரும் பயணத்தில் இருந்த பொழுது ஒரு பறவை, கப்பலில் உட்கார்ந்து ஒரு பறவை என்ன செய்கிறது, தன்னுடைய மூக்கை, தன்னுடைய அலகை கடலில் நுழைத்து எடுக்கிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அல்லாஹுடைய கல்வி மற்றும் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியின் உதாரணம் என்ன என்று தெரியுமா? இதோ அந்த பறவையின் அலகில், மூக்கில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதுதான் அத்தனை படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி. அல்லாஹுடைய கல்வி இந்த கடல் போன்றது. எனவே எவ்வளவு படித்தாலும் அது மிக குறைவானது. ஒமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. மிக குறைவான கல்விதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எவ்வளவு படித்தாலும் அது குறைவுதான். எனவே போதும் என்று ஒருபோதும் யோசிக்க கூடாது. காசு பணம் விஷயத்தில் அப்படி நாம் யோசிப்போமா? பெரும்பாலான மக்கள் இல்லை. மனிதர்களுடைய வயித்தை மண்ணுதான் நிரப்பும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். தங்கத்தாலான 2 பள்ளத்தாக்கு 2 மலைகளை கொடுத்து விட்டாலும் இன்னொன்று கிடைக்குமா என்று மனிதன் சொல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே காசு பணம் விஷயத்திலே இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம், அதை விட பெரிய பொக்கிஷம், அதை விட மிக பெருமதியான செல்வம் தான் இந்த மார்க்க கல்வி. மிக பெரிய சொத்து, நபிமார்களுடைய சொத்து. எனவே இந்த விஷயத்தில் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, போதும் என்று யோசித்து விடக்கூடாது. இன்னும் படிக்க முடியுமா, இன்னும் வாய்ப்பு கிடைக்குமா, இன்னும் விளக்கங்கள் படிக்க முடியுமா, இன்னும் ஆழமாக படிக்க முடியுமா, இந்த துறையை படிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அந்த துறையில் கவனம் செலுத்தலாமா என்று இப்படிதான் நாம் யோசிக்க வேண்டும். இதுதான் ஷேக் அவர்கள் இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய உபதேசமாகும். وفي ترجمة أحمد بن عبد الجليل من تاريخ بغداد للخطيب ذكر من قصيدة له. أحمد بن عبد الجليل அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். لا يكون السري مثل الدني لا ولا ذو الذكاء مثل الغبي قيمة المرء كل ما أحسن المرء قضاء من الإمام علي. நல்ல புத்திசாலி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், முட்டாள் போன்று இருக்க மாட்டார். புத்திசாலிகளுடைய வழிமுறையே வேறு, முட்டாள்களுடைய வேலைகள் அவருடைய வழிமுறையே வேறு. எனவேதான் இமாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவரும் அந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது ஒருவர் எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய வேலை செய்கிறாரோ அதற்கேற்பதான் அவருடைய மதிப்பு என்பது அதிகமாகும். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான அம்சத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் கல்விக்காக வேண்டி பயணம் செய்வது. அர்ரிஹ்லது லித்தலப், மார்க்க கல்வி தேடுவதற்காக, தொலபுல் இல்முக்காக பயணம் செய்வது. மன் லம் யகுன் ருஹ்லஹ் லன் யகூன ருஹலஹ். எவர் மார்க்கத்துக்காக பயணத்தின் சிரமங்களை தாங்கிக் கொண்டு பயணங்கள் செய்யவில்லையோ அவரை நோக்கி யாரும் பயணம் செய்து வரமாட்டார்கள் என்று ஒரு பழமொழி. நீங்கள் எவ்வளவு பயணம் செய்து எத்தனை அறிஞர்களை சந்தித்து படிப்பீர்களோ அதே அளவிற்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வேலையை வாங்குவான். உங்களை நோக்கி மக்கள் வருவார்கள் படிப்பதற்கு. ஆனால் நீங்கள் படிப்பதற்கு சிரமங்களை பொறுத்துக் கொள்வதற்கு தயாரில்லை, பயணம் செய்வதற்கு தயாரில்லை, மார்க் அறிஞர்களை சந்திப்பதற்கு தயாரில்லை, நேரம் ஒதுக்குவதற்கு தயாரில்லை என்று சொன்னால் உங்களை நோக்கி யாரும் வரமாட்டார்கள் என்று ஒரு பழமொழி. فمن لم يرحل في طلب العلم للبحث عن الشيوخ والسياحة في الأخذ عنهم فيبعد تأهله ليرحل إليه. எனவே யார் ஷேக்மார்களை, அறிஞர்களை சந்திப்பதற்காக, அவர்களிடமிருந்து மார்க்க கல்வி தேடுவதற்காக பயணங்களை மேற்கொள்ளவில்லையோ அவரை நோக்கி மக்கள் வரும் அளவிற்கு அவரிடம் தகுதி இருக்காது. لأن هؤلاء العلماء الذين مضى وقت في تعلمهم وتعليمهم والتلقي عنهم لديهم من التحريرات والضبط والدكات العلمية والتجارب ما يعز الوقوف عليه أو على نظائره في بطون الأسفار. எனவே அந்த அறிஞர்களிடமிருந்து டைரக்டாக படிப்பது, அதில் பல நன்மைகள் உண்டு. கிதாபுகளை படித்தால்
நூல்களை மட்டுமே பார்த்து படித்தால் அந்த அறிஞர்களுடைய சில ஆழமான விளக்கங்கள், அவர்களுடைய அனுபவம், அவர்கள் சொல்லக்கூடிய நுணுக்கமான சில தகவல்கள், அது எல்லாம் அந்த புக்கில் வராது. டைரக்டாக படிக்கும் பொழுது பல விஷயங்கள், நன்மைகள் நமக்கு கிடைக்கும், அது புக்கில் வராது. எனவே அறிஞர்களை நேரடியாக சென்று சந்திக்க வேண்டும். அதுக்கு தேவைப்பட்டால் பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் அன்பானவர்களை, ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா மார்க்க கல்வி தேடுவதற்காக 16,000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்திருக்கிறார். சுப்ஹான் அல்லாஹ். அதுவும் அந்த காலத்திலே. அப்படி இருக்க நாம் எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வேண்டும், சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று 16,000 கிலோமீட்டர்கள் அல்லது சில 1000 கிலோமீட்டர்கள் விடுங்கள், ஒரே ஊரில் வேறு ஒரு மஹல்லாவில் ஒரு பெரிய அறிஞருடைய பயான் இருந்தாலும், கிளாஸ் இருந்தாலும் நாம் சிரமப்பட்டு போவதில்லை. பக்கத்து ஊரில் ஒரு பெரிய அறிஞர் வருகிறார் என்று சொன்னாலும் அதற்கு நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய வேலைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அங்கு போக வேண்டும் என்று திட்டம் போடுவதில்லை. நாம் எங்கு படிப்போம், எங்கு நமக்கு மார்க்க கல்வி வரும்? பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து, ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சில ஹதீஸுகளுக்காக 2-3 மாதங்கள் பயணம் செய்து எல்லாம் அந்த அறிஞர்கள் படித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தான், அவர்களை கொண்டு உம்மத்துக்கு பல நன்மைகளை செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியெல்லாம் இருக்க நாம் சில கிலோமீட்டர்கள் போவதற்கு, மஹல்லாவில் இருக்கக்கூடிய கிளாஸ் அட்டன் செய்வதற்கு நேரம் ஒதுக்க தயாரில்லை, நடந்து செல்வதற்கு தயாரில்லை, ஒரு சில சிரமங்களை பொறுத்துக் கொள்வதற்கு தயாரில்லை என்று சொன்னால் எங்கு நமக்கு கல்வி வரும்? எங்கு நாம் உம்மத்துக்கு ஒரு சேவை செய்ய முடியும்? எனவே மார்க்க கல்விக்காக பயணங்கள் போன்ற சிரமங்களை பொறுத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காலத்தில் கூட நாம் சிலரை பார்க்கிறோம், மார்க்க கல்வி தேடுவதற்காக தொடர்ந்து விடாமுயற்சி செய்து தூரமாக போவதாக இருந்தாலும் பயணங்களின் சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு என்ன செய்வார்கள்? சென்று படிப்பார்கள். இன்று கூட அப்படி இருக்கிறார்கள் சில பேர். ஆனால் இந்த விஷயத்தை நாம் அதிகம் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டிய சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார், வஹ்தர் القعود عن هذا على مسلك المتصوفة البطالين الذين يفضلون علم الخرق على علم الورق. இந்த தரீக்கத்துக்காரர்கள், அதாவது சூஃபியாக்கள், அல்லாஹூ அல்லாஹூ ஹூ ஹூ என்று சொல்வார்களே, அந்த வழிகேடர்கள் எப்படி ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கிதாப் பார்த்து படிப்பதெல்லாம் அது நம்முடைய வழிமுறை அல்ல, நாம் எல்லாம் அற்புதமான வழிமுறையில் படிப்போம் என்று அந்த சூஃபியாக்கள் சொல்வார்கள். அப்படி நீ ஆகிவிடாதே, சிரமப்பட்டு படிப்பதுதான் கரெக்டான வழிமுறை. உட்கார்ந்த இடத்திலே எனக்கு கல்வி வரும் என்று சொல்வதெல்லாம் சூஃபியாக்களுடைய வழிமுறை. அது சூஃபியாக்களுடைய தவறான கொள்கை. வக்கத் கீல லிபஅதிஹிம், சில சூஃபியாக்களை பார்த்து யாரோ சொன்னார்கள், அலா தர்ஹல் ஹத்தா தஸ்மஅ மின் அப்துர் ரஸாக், அப்துர் ரஸாக் என்கிற முஹத்திஸிடம் சென்று படிப்பதற்கு நீங்கள் பயணம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்க, ஃபகால மா யஸ்னஉ பிஸ்ஸமாஇ மின் அப்துர் ரஸாக் மன் யஸ்மஅ மின் அல் ஹல்லாக். ஹல்லாக் என்கிற படைப்பாளன், அல்லாஹ்விடம் இருந்து டைரக்டாக படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அப்துர் ரஸாக்கிடம் போய் கேட்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறதா என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், ஹல்லாஹிடம், அல்லாஹ்விடம் டைரக்டாக படிக்க வரலாம். ஹத்தசனி ஃபுலானுன் ஃபுலான் என்று முஹத்திஸீன்கள் இன்னார் எனக்கு அறிவித்தார், இன்னார் எனக்கு அறிவித்தார் என்று சொல்லும் பொழுது இந்த சூஃபியாக்கள் சொல்வார்கள், ஹத்தசனில்லாஹ், ஹத்தசனி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்தான். பொய், அல்லாஹ்வின் மீது பொய் இட்டு கட்டுவது. டைரக்டாக நான் அல்லாஹ்விடம் படிக்கிறேன், ஏதோ அல்லாஹ்விடம் இருந்து இவனுக்கு வஹி வருவது போல் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது கட்டுக்கதை அல்ல, இது சூஃபியாக்கள் மீது அவதூறு கிடையாது. சூஃபியாக்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், என் இறைவன் எனக்கு அறிவிக்கிறான், நான் இறைவனிடம் இருந்து டைரக்டாக அல்லாஹ்விடம் டைரக்டாக படிக்கும்போது அப்துர் ரஸாக்கிடம் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை என்றெல்லாம். அதில் ஒருவன் சொல்கிறான், இதா ஹாதபூனி பிஇல்மில் வரக் பரஸ்து அலைஹிம் பிஇல்மில் ஹிரக். என்னை நோக்கி அவர்கள் பேப்பரில் எழுதப்பட்ட கல்வியை கொண்டு பேசினால் நான் அவர்களிடம் அற்புதமான கல்வி, டைரக்டாக அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இறக்கிய கல்வியை கொண்டு நான் பேசுகிறேன். ஒருவர் கவிதையில் ஒரு சூஃபி சொல்லக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் பொய், அல்லாஹ் ரசூல் மீது விஷயங்களை விட்டு கட்டுவது. ஃபஹ்தர் ஹஉலா, இப்படிப்பட்ட சூஃபியாக்களை விட்டு எச்சரிக்கையாக இரு. ஃபஇன்னஹும் லா லில் இஸ்லாமி நஸரு வலா லில் குஃப்ரி கஸரு பல் ஃபீஹிம் மன் கான பஅஸன் வ பலாஅன் அலல் இஸ்லாம். இவர்கள் இஸ்லாத்துக்கு எந்தவித உதவியும் செய்தது கிடையாது,
குஃப்ரை உடைக்கும் விதமாக எந்த ஒரு பணியும் செய்தது கிடையாது. மாறாக இவர்களால் இஸ்லாத்துக்கு முசீபத்து தான், பிரச்சனை தான். இஸ்லாம் என்கிற பெயரில் பல விஷயங்களை, தவறான விஷயங்களை தான் பரப்பி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்துக்கு எந்தவித உதவியும் செய்த மக்களும் அல்ல, இவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல, குஃப்ருக்கு எதிராக செயல்பட்ட மக்களும் அல்ல என்று சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படி நாம் இருந்து விடாமல் கல்வி என்று சொன்னால் சிரமப்பட்டு படிப்பதுதான். எனவே கல்விக்காக தேவைப்பட்டால் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும், அறிஞர்களை சந்திக்க வேண்டும். இது குறித்து தனி நூல்களை எல்லாம் தொகுத்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஹத்தீப் அல் பகதாதி அர்-ரிஹ்லத்து ஃபீ தலபில் இல்ம், மார்க்க கல்வி தேடுவதற்காக செய்த பயணங்கள் என்கிற பெயரிலே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தின் கல்வி எனக்கு இருக்கிறது, இருந்தாலும் எனக்கு தெரியாத ஒரு விளக்கம் ஒருவருக்கு தெரியும், அவரை என்னால் ஒட்டகத்தில் பயணம் செய்து அடைய முடியும், அவரை சந்தித்து என்னால் படிக்க முடியும் என்று தெரிந்தால் நிச்சயமாக நான் பயணம் செய்து செல்வேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, எவர் ஒருவர் மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டி புறப்படுவாரோ, நடப்பாரோ, பயணம் செய்வாரோ, எல்லாமே அதில் உள்ளடங்கும். மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டி நடப்பாரோ, சலக்க என்று சொன்னால் நடப்பது. எனவே யார் மார்க்க கல்வி தேடுவதற்காக வேண்டி புறப்படுவாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கப்பாதை லேசாக்குவான். எனவே யார் எவ்வளவு அதிகமாக மார்க்க கல்விக்காக சிரமங்களை பொறுத்து கொள்வாரோ, மார்க்க கல்வியை முறையாக தேடுவாரோ, அதிக அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை லேசாக்குவான். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.